50 பைசா முட்டாய் உன் கையில கொடுக்கணுங்கிறதுக்காக சங்கத்தை உடைச்சிட்டீலடா, வருத்தப்படுவேன். அட போடா, நான் என்னைக்குமே வருத்தப்படக்கூடாதுன்னு தான் எப்பவுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கன்னு பேரே வச்சிருக்கேன்டா என் பொங்க சோறு. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடைக்கிறான் பொடி பையன், நீ வாடி பீட்ரூட். காமெண்ட்ஸ் கடைசியில காதல் முறியும் மறந்து கொடுங்க. திசா மாதிரி இல்ல, ஆமா இல்ல, இப்ப இது ரொம்ப முக்கியம். வாடி பொங்க சோறு, நீ வாடி என் பீட்ரூட். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரி ரைட்டு கைஸ், அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் சரிங்களா. நான் வந்து ஒரு டைம் சிரிச்சா 100 ரூபா, ஸோ 10 டைம் சிரிச்சா 1000 ரூபா, அந்த மாதிரி அமௌண்ட் வீடியோ முடிய வரைக்கும் எவ்வளோ டைம் சிரிக்கணும் அவ்வளோ அமௌண்ட்டை இந்த வீடியோவில் யார் கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. ஸோ வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, டிஃப்ரெண்டா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நிறைய லைக் வரும். ஆபாஸ்டில் பொருளும் ராபின் போடாதீங்க, ஏன்னா அதுக்கு தான் எப்படி லைக் அதிகமாக வரும். ஸோ அதை வேண்டாம் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் உங்க விருப்பம் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. என்னடா பர்ஃபெக்ட் வச்சு பண்ணிருக்காங்க. ஐயோ உடனே சிரிச்சுடா. சரி ரைட்டு 100 ரூபா சரிங்களா, இனிமே சிரிக்க மாட்டேன்ப்பா. ஏப்பா பயங்கரமா இருக்கு இது. கமெண்ட் பார்க்குமா, குளத்தூர்காரனும் செத்தானுங்க, அதெல்லாம் முடியாது. இப்போ சிஎம் யாரு? இவனுக்கு இது நோயாவே மாறி போச்சு போல. நோயெல்லாம் மாறல, இது ட்ரெண்டாச்சுனால எல்லாருமே பண்ண சொல்றாங்க. அவரே பண்ணாட்டியும் எங்கேயாவது போனா அவங்களே இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணுங்க சொல்றாங்க. அவருக்கு அது பண்ண தெரியல, அதான் இப்படி முடிச்சிருக்கலாம், இப்படி சொல்லி முடிச்சிருக்கா அவரு. இன் மிட் நைட் விஜயன் 3 ஷாட் தலைமை செயலகமா. பாத்தியா, இதுதான் எங்க ஊர் ஈஃபில் டவர், தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம். இங்க இருந்து பார்த்தா சிட்டியே தெரியும். என்ன பண்ற? கல்வெட்டுகளை தேடிக்கிட்டு இருக்கிறேன். கல்வெட்டா? உள்ள சில பல சரித்திர நாயகர்களோட பேரெல்லாம் இருக்குது. இது பாத்தியா, ஓட்டேரி நரி ஏன் எப்படி யோசிக்க சத்தியமா முடியல. இல்ல சிரிச்சா 100 ரூபா சொல்லிருக்கல, அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. 200 ரூபா சரிங்களா, பல்லு தெரியுமா சிரிக்கணும், சிரிச்சிட்டேன். இனிமே பல்லு தெரியுமா சிரிக்கணும்னா இது என்ன ஆதிவாசி? அது ஆதிவாசி இல்ல, ஆதிவாசி. அதைத்தான் அந்த நாதேரி இப்படி எழுதி வச்சிருக்கு. இது பாத்தியா, சரவண வேலு சாரோட பேரு. என்ன பண்ற? உன் பேரையும் எழுதுறியா? எழுது எழுது. நீ இங்க வந்து இருந்துட்டு போனன்றதுக்கு ஒரு இதுவா இருக்கட்டும். இல்ல எப்படிலாம் யோசிக்கீங்க, என்னெல்லாம் யோசிக்காடுவா. இந்த வீடியோக்கு எனக்கு எந்த சம்பந்தம் முடியாது, நீ அடிக்கிறதா தான் இவன் அடிங்க. ஐடியா காட்டியிருந்தேன், ரப்பர் பந்துன்னு ஒரு சேனல்ல தான் போட்டிருக்கான். அடிக்கிறத இவரை பிடிச்சி அடிக்கப்பா, என்ன விட்டுருக்க நான் பாவம். பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. கமெண்ட் போகும், எப்படிதான் யோசிக்கிறாங்களோ, இது மட்டும் நடந்துடக்கூடாது ஆண்டவா. விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒன்று தான், அண்ணே அவங்கள மட்டும் விட்டு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் கெஞ்சிறானுங்க. எனக்கு புரியல, எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எல்லாம் வயசான ஆளுக்கெல்லாம் பாக்குறவங்க கேவலமா இருக்கும். என்னடா ஆமா பிரச்சனை என்ன, கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது, பணம் முடிஞ்சு நீ எங்க இங்க மேஜிக்கு. இந்த வீடியோக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த வீடியோ போட்டோ முத கொண்டு இது 2 வடை 1 டீ சரிங்களா. அப்புறம் முன்னாள் சிஎம் என்று பார்க்காமல் தாக்கிய ராபி கைதெல்லாம் கமெண்ட் பண்ணி அடிச்சு போடுவேன். இவரை பிடிச்சி அடிங்க. கமெண்ட் பார்க்குமா, பணம் பிடிங்கி பர்ஃபெக்ட் நேம் பாஸ் அங்கிள். பணம் பிடிங்கியா, பணம் பிடிங்கன்னு சொன்னாரு, எனக்கு தெரியாது. எல்லாம் அதான் கமெண்ட் போட்டிருக்கான்ல. எவ்ரிபாடி ஆனா இது சிரிச்சுக்கணும். ஐயோ, ஆனா இது உண்மையில சத்தியம் உண்மையில. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிபடி சண்டை போட்டு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஹலோ அண்ணி. சொல்லு தம்பி, என்ன விஷயம்? அண்ணி எங்க இருக்கிறீங்க?
அது ஒண்ணும் இல்ல தம்பி, நம்ம தலைவர் கூட கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலான்னு வந்தேன். அவ்வளோதான், எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் சிஎம்மா, அண்ணன் சிஎம்மா? நீ ஒன்னும் வருத்தப்படாத தம்பி, இந்த தடவை நான் தான் சிஎம். அவ்வளோதான், போகிற போக்க பார்த்தா அண்ணனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறீங்க போல. எப்படி தம்பி கரெக்டா சொல்ற? வச்சு என்னலாம் பண்றானோ. அக்கா நீங்க கல்யாணம் கூட பண்ணுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா கொடி படத்துல ஒண்ணு பண்ணி தெரியுமா, அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க த்ரிஷாக்கா ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் கைஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் எடிட்டர் பத்தியா கமெண்ட்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன் கைஸ் சொல்லிட்டு சும்மா போட்டு போயிட்டான். ப்ரோ அண்ணி நம்பர் வேணும் ப்ரோ, அண்ணி நம்பர் வேணும் ப்ரோ, தாங்க ப்ரோ. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். கொடி மாடல் கம்ப்ளீட் சாரியும் கொடி மாடல் டிசைன் கான்செப்ட்ல கோல்டு ஜரிகையில நம்ம கொடி மாடல்லாம் சேரியை பத்தி சொல்றாங்களா இல்லை படத்தை பத்தி சொல்றாங்களாப்பா? கொடி படத்துல இது மாதிரி கட்டினாங்களா எனக்கு தெரியல, கேட்கறேன். இந்த சாரி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. திரிசா மேமும் இதே கலர் காம்பினேஷன்ஸ் தான் வியர் பண்ணிருப்பாங்க. அதோடைய போட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த சாரி வந்து வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நம்பர் வேணா போட்டு விடுறேன், வேணா வாங்கிக்கோங்க. அவங்க வீடியோ பார்க்குறோம், ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்துட்டு போட்டு. த்ரிஷா கட்டினதாலே இந்த புடவை எங்களுக்கு வேண்டாம், வேண்டாடி போங்க. சும்மா கொடுத்தாலும் வேண்டாம். ஏன்ப்பா ஏன் இப்படி உங்களுக்கு வன்மோ? இவளை பார்த்தாவே பத்திக்கிட்டு வருது. வேற யார மாடல் போட்டு இருந்தாலும் வாங்கியிருப்பேன், த்ரிஷா போட்ட மாடல் நாங்க வாங்க விரும்பவில்லை. ஆனா ஏன் த்ரிஷா மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம் தெரியல? இது உண்மையே இன்னும் தெரிய வரல, இருந்தாலும் கோவம் வருது. எனக்கும் கோவம் வரதான் செய்யுது, பட் இன்னும் ஒன்றும் பண்ணலை, அதனால நம்ம அமைதியாக இருப்போம். ஏதாவது நடந்துச்சுன்னா கொடி மாதிரியோ இல்லாட்டி வேற எதுவும் நடந்துச்சுன்னா அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன், நான் கதியா வராம போறேன். ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள்ப்பா தளபதிட்ட, அவர் சிஎம் ஆகட்டு, நான் வேண்டாம்னு சொல்லலை, பட் அப்படி கொஞ்சம் படம் நடிச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சிஎம்மாவே இருந்தாலும் அவர் படம் நடிச்சா பார்ப்போம். ஒரு சிம்பிளா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிமாச்சு நடிங்கயா ப்ளீஸ்யா. உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன், அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. யார் சிரிச்சிட்டே 4 அடிச்சிருச்சேன் 400 ரூபா. என்னடா இது, என்ன முக்காரி யாமல இப்படி சாலை போட்டுட்டு இருக்கு. ரெண்டும் பக்காவ மேட்ச் ஆகுதுல. இந்த ரீல் தான் வந்துகிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, ஆனால் நாங்க 2 பேரும் இன்னும் சண்டை போட்டு கிடக்கும். ஓ மாப்பிள்ள இன்னும் சண்டை போடாது, ஓகே? எல்லாருக்கும் சேர்த்தான். கரெக்டா இருந்துக்க. சிஎம் விஜய் கரண்ட் சிச்சுவேஷனா? ஸ்டாலின் வீட்டுல இருந்தாரு, சரின்னு தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்த்தா சிவா வீட்டுல இருக்காரு. ஆமால எனக்கே ஷாக் ஆயிட்டு. பாட்டுலாம் போட்டுருவானுங்க, அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னு பாட்டு இருக்கு, அதெல்லாம் போட்டுருவாங்க. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. என்ன நடக்குங்க? பிரதர் சிஸ்டர் போட்டீங்க, உண்மையா பிரதர் சிஸ்டர் தானா? கமெண்ட்ஸ் பார்க்கணும். சே இது தெரியாம இவ்வளவு நாள் இருந்துட்டோமே. உங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு, கங்க்ராட்ஸ். உண்மையா இருந்தா நல்லதுதான், ஒருவேளை பொய்யா இருந்தா ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. மை ஸ்பீச் திஸ் டேஸ். ஐயோ அந்த பாரா வீடியோல உங்கள்கிட்ட எடிட் பண்ணி போடுறதுனால தப்பிச்சிட்டு இருக்கேன். லைவ் எல்லாம் வந்தா மாட்டிடுவேன். வாயில இருந்து வரது ஃபுல்லா உளறி தான் வார்த்தைலாம் வருது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நம்ம ஏரியா கவுன்சிலருக்கும் உங்களுக்கு என்னப்பா பகை இருக்கு? தயவு செஞ்சு அவர்கிட்ட போய் பேசுங்கப்பா. நீ சொன்ன ஒண்ணு போய் பேசுறதுக்கு இதனை இப்போ அந்த பகை நினைச்சிட்டு இருக்காடா? 3 தலைமுறையா அந்த பகடா. அங்க பாருப்பா, எங்க தளபதி சிஎம் விஜயை பார்த்து கத்துக்கோங்கப்பா. நேற்று வரைக்கும் அவரை கொலையா கொண்டுகிட்டு இருந்தானுங்க, இன்னைக்கு சமாதானமா போயிட்டு இருக்காருப்பா. இங்க கொஞ்சமாச்சும் சோத்துல உப்பு படுத்துனா அப்போ என்ன சோத்துல உப்பு படுத்தீங்க அதான் சொல்ல வர, அப்படிதானே? இருறா, இதுக்காகவே அந்த சண்முகத்திட்ட போய் பேசிட்டு வரேன்டா. இருறா, ஒரு வகையில அவனும் நல்லா வந்தான்டா. நான் தான் கொஞ்சம் முரணை பிடிச்சிட்டேன்ல. நான் சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக நீ போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கப்பா. அதே மாதிரி நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது, ஓகேவா? என்ன? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா, நீ தான் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசணும்,
இவ்வளோ பெரிய பகைவேன்னு முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆஃப்டால் ஒரு லவ் விஷயம் தானே, நான் பார்த்துக்கிறேன். விட பொண்ணு யாரு? கவுன்சிலர் சண்முகம், அந்த ஆளோட பொண்ணு தான்ப்பா. சாம்பார் ஆப்பு எனக்கு. இதுதான் தரமான ஸ்கெட்சு. ஸ்கெட்ச் போட்டு பேச வச்சு கடைசியா ஒரு பொண்ணை தூக்கிட்டானே. அப்புறம் என்ன பாடைக்கெல்லாம் சொல்லியாச்சா? சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்புறம் என்ன திருப்பி பண்ணடிக்க வேண்டியதான். இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, நடந்துருச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள் அருகிலுள்ள 276 கடைகள், கல்வி நிலையங்கள் அருகிலுள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலுள்ள 285 கடைகள் என மொத்தம் 717 மதுபான கடைகளை மூட உத்தரவு. தலைவா, உண்மையா ஒத்துக்கிற. நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன், என்ன பண்ணிருப்பாரு வந்து எல்லாரும் மாதிரி தான் அமைதியா இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? இதை வந்து ஓட்டப்படக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாருன்னா நிறைய ஓட்டே குறைஞ்சிருக்கு. அதான் எந்த ஒரு கட்சியுமே வந்து மது விலக்கு அதெல்லாம் வந்து பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா அதை பத்தி பேசினா அந்த மது பிரியர்கள்லாம் வந்து பயந்து போயிட்டு ஓட்டு போட மாட்டாங்கன்னு. தொடர்ந்து 30 நாள் தனியா போட்டு எங்க எதிர்ப்பு நாங்க தெரிவிப்போம். தலைவர் அதை பத்தி சைலண்டா பேசிட்டு இப்ப வயலண்டா நொறுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் மாஸ் திட்டம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. ஆண்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கு, பெண்கள்கிட்ட பேசிட்டு. எதுவும் பிரச்சனை இல்லைங்கய்யா, நல்லா இருக்குங்க ஐயா. எங்க இருந்து உங்களுக்கு குடிநீர் கிடைக்குது? இங்க பூமியில இருந்து. தம்பிட்ட ஒரு கஷ்டமான கேள்வி. தம்பி 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? யோசிராப்புலா. கரெக்டான பதில். டேய், அவர் முன்னாள் முதலமைச்சரடா. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. 5 வாடி சிரிச்சிட்டப்பா, 500 ரூபா. போ என்ஜாய் பண்ணுங்க. ஓகே தம்பி வாயில எத்தனை பல்லு இருக்கும்? 32 பல்லு இருக்கும். கரெக்டான பதில். சூப்பர் தம்பி, உனக்கு எத்தனை கால் இருக்கு தம்பி? யோசிக்கிறாப்புல ரொம்ப மறந்துட்டாப்புல. யோசிக்கிறாப்புல. கரெக்டா சொல்லிட்டாப்புல. சூப்பர் தம்பி. தம்பி உனக்கு மொத்தம் எத்தனை கை இருக்கு? தம்பி யோசிக்கிறாப்புல ரொம்ப கஷ்டமான கேள்வி. கரெக்டான பதில். கமெண்ட்ஸ் படிப்போம். சீனி சக்கர சித்தப்பா ஆல்ரெடி சிரிக்கலாம். விஜய் அண்ணா துணை, விதியுடன் மோடு விஜயுடன் மோதாது. உங்க விஜய் நான் வர அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். ஒய்ஃப் வரலையா விஜய்? தெரியுமா, அவங்க வந்திருக்கலாம் தெரியுமா? என்னதான்ப்பா பிரச்சனை அவங்களுக்கு? என்னதான் ஆச்சு சார்? அவங்க தான் மிஸ்ஸிங்கண்ணா. த்ரீசா கூட அங்கேயும் அழைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கறத கடுப்பா இருந்துச்சு. ஒய்ஃப் வந்திருக்கலாம், அவங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்கும் அதான் ஆசை. நினைச்சேன் எல்லா கமெண்ட்ஸ் ஃபுல்லா த்ரீசா தான். போ என்ன, உன் கூட யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, நாங்க இருக்கோம், உன்னை கைவிட மாட்டோம்னா. யார் இருந்தாலும் அவன் ஒய்ஃபு இருந்திருக்கலாம். இங்க யாரடி, நீதான் மொத்தம் பாரடி. 1000 ரூபாய் 500 ரூபாய் தான் இருக்கு. சரி ஓகே, எங்க போறது? இங்கவே. என் பிரேக்கப் ஸ்டோரி மட்டும் கேளுங்க, அது போதும். இந்த 500 ரூபாய் வேணாமா? வேணாம். சரி கழட்டுங்க. நான் கூட என்னப்பா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் வச்சு ட்விஸ்ட், நீ ஒரு காம கொடுவன், 5:30க்குள்ள வண்டி. 600 ரூபா. கவலைப்படாதீங்க, மறக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு 6 வருடம் சிரிச்சுன்னு நினைக்கிறேன். 600 நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது விட்டுருந்தா சொல்லுங்க, சரி கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து செஞ்சிடலாம். கவலைப்படாங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? நான் உங்களுக்கு தரேன், யாருக்கு தர போறேன்? எவ்வளவு நாள் தரேன் கேளுங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. சொல்லி கொடுத்து கூட்டிட மாட்டீங்களா?
ஒவ்வொரு மக்களும் தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கருதுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. தங்கள் கனவுகளை இதோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நேரடியாக தெரிவிக்க மக்கள் வருகை தர இருக்கிறார்கள். மானியம் லோன்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன்லாம் வாங்கலங்க ஐயா. நான் வந்து ஐயா, அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. என்ன சின்ன பிரச்சனை இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு 10 பைசா போடா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. மனு எழுதி கொடுமா சார். மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இப்ப 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 பிரம்மாண்ட சிரிப்பையா. அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது, எங்க எம்சிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்களா ஐயா. அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இந்த நிச்சயமா பண்றோம். சரிங்க ஐயா. தேவலாலாம் பேசிட்டு இருக்காத. உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை? காசு வாங்கிட்டியா நீ? வாங்கல இல்ல, அப்புறம் எதுக்கு தேவலாம் கொடுத்து போ. இப்ப கவனி சொல்லி கூட்ட மாட்டீங்களாப்பா? எப்படி பேச என்ன பண்ணு இப்படி வந்து கிளிக்கிறாங்களா? பாவம். எக்ஸியமாக இருந்தாலும் பாவம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே. இப்போ எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, அவர் பார்த்துப்பா. நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க. நீ கூட ரிட்டையர் ஆயிடுப்பா. வீட்டில் ரெஸ்ட் எடு. எதுக்கு இன்னும் கஷ்டப்படுற? எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க. திணறேன், என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒதுப்பே அந்த ஹெட்செட் அள்ளி வெளியில எறிஞ்சனா பொண்ண வரச்சலாம். அதாவது சாவலே என்ன சாவலே பொட்ட கோழிங்கிட்டு அல்லாண்டி கடங்க, நான் கூப்பிடுவேன். ஆளும் மண்டையும். ஏலா கத்தார்ல இருந்து காதர் மாமா வந்திருக்காக, கோயத்துல இருந்து கொதுப் மச்சான் வந்திருக்காக, அது போ நம்ம ஊர் சமாத்தா இருந்து எல்லா பேஜலாரும் வந்திருக்காக. இல்ல இப்படி சொல்றது என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? செமையா இருந்துச்சு, சிரிச்சிட்டேன். சரிங்களா? சரி ரைட்டு, முடிச்சுக்கலாம். சரிங்களா? மொத்தம் 7 வாரம் சிரிச்சுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எக்ஸ்ட்ரா சிரிச்சுதான் சொல்லுங்க, பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல யார் கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்களுக்கு தான் நாமும். சரிங்களா? ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக லைக்கும் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. டாடா, பாய் பாய்.